ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி டெய்லி ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா 1 ஹவர் வந்து ரெஸ்ட் எடுத்தேன். ரொம்ப டயர்டாக இருந்ததா ரெஸ்ட் எடுத்தேன். சளி வேறு பிடிச்சிக்கிச்சா, அப்படியே கொஞ்சம் நேரம் தூங்கி போயிட்டேன். அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு வாங்கிட்டு வந்த மளிகை சாமான்லாம் அப்படியே இருந்தது. அந்த செல்ஃபும் பார்த்திங்கன்னா ரொம்ப கசகசன்னு இருந்ததா, அதை அப்படியே காலி பண்ணிவிட்டு எடுத்து எல்லாத்தையும் தொடச்சி மளிகை சாமான்லாம் போட வேண்டியதில் போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு உட்காந்துருக்கேன். பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் அங்கங்கே அப்படி அப்படியே கிடக்குது. எல்லாத்தையும் எடுத்து ஒதுக்கி வைக்கணும். வாங்கிக்கிட்டு வந்த மளிகை சாமான்லாம் இப்படி கொட்டி வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா எப்படி வச்சாலும் எறும்பு வந்துடுதுங்க. இந்த கம்புக்கெலாம் வந்து சுத்தமாக எறும்பு வந்துடுது. அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் குதிரைவாலி அரிசி வச்சுருக்கேன். இதில் வந்து ராகி வச்சுருக்கேன். இதுக்கெல்லாம் வந்து எறும்பு வந்துடுது. சுண்டலுக்கு வராது, ஆனால் இந்த மாதிரி பொருளுக்கெல்லாம் எறும்பு வந்துடுதுங்க. அதனால் அதை அப்படியே கொட்டிட்டு இந்த சைடு ஃபுல்லாக எறும்பு சாக் பீஸ் போட்டு அப்படியே மூடி வச்சுருவேன். அப்போ தான் எறும்பு வராது. எறும்பு தொல்லை தாங்க தாங்க முடியல. அதுக்கப்புறம் இன்னொரு பாக்ஸில் வந்து இந்த மாதிரி குடல் ஐட்டம்ஸ், கொஞ்சம் கொஞ்சம் மீதி இருக்க மளிகை சாமான்லாம் ரப்பர் பேண்ட் போட்டு கட்டி வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த கரம் மசாலா ஐட்டம்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து பட்டை, கிராம்பு, ரோஜாப்பூ அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அன்னாச்சிப்பூ, அது எல்லாமே இந்த 2 டப்பாவில் இருக்குது. சோம்பு, சீரகம், மிளகு எல்லாமே இதில் இருக்குது. இந்த மாதிரி ஒரு யூஸ் அண்ட் த்ரோ டப்பாவில் வந்து பார்த்திங்கன்னா பிரித்த மிளகாத்தூள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அப்படியே வச்சுருப்பேன். இந்த மாதிரி ஒரு டப்பாவில் வச்சுக்கிட்டோம்னா எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு வசதியாக இருக்கும்ல. என்னென்னு அங்கங்கே வச்சிட்டோம்னா எடுக்கிறதுக்கு மறந்துடுவேன் நான். அதனால் ஒரே டப்பாவில் வந்து பிரித்து மிளகாத்தூள் எல்லாமே போட்டு வச்சுருப்பேன். இதுக்கு அப்படியே ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருவேன். சாம்பார் பொடி இப்போ தான் கொட்டி வச்சேன்னா இதுக்கு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருவேன். இதில் என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி அரிசி. பிரியாணி அரிசி வந்து அப்பப்போ யூஸ் பண்ணுறது வந்து யூஸ் பண்ணிவிட்டு மீதி கொஞ்சம் கொஞ்சம் மீதி ஆயிரும் எனக்கு. அது வந்து எல்லாமே ஒரே கப்பில் போட்டு வச்சுருவேன். பார்த்திங்கன்னா அப்போ நம்மளுக்கு மறக்காமல் இருக்கும். இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டி அரிசியாக, அதனால் அப்படியே தனித்தனி கவரில் வச்சுருக்கேன். இது அப்படியே ஒரே கப்பில் இருந்தால் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். அதனால் ஒரே கப்பில் போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் டீ தூள் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா டீ தூள் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஊறுகாய். இது வந்து பார்த்திங்கன்னா டிமார்ட்லேருந்து வாங்கிட்டு வந்த தட்டு. முன்னாடியே வாங்கின தட்டு இன்னுமே யூஸ் பண்ணவே இல்லை, அப்படியே வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா அழகாக இருக்குது. காஃபிலாம் போட்டு நல்லா சளி பிடிச்சிருச்சு, அதனால தான் தொண்டை ஒரு மாதிரியாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காயெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். சமையல் பண்ணுறதுக்காக கட் பண்ணி வைக்கணும். ஏகப்பட்ட வேலை கிடக்குது. பார்த்திங்கன்னா அப்படியே இழுத்து போட்டு வச்சுட்டேன். திடீர்னு வந்து நினைப்பேன் டக்குன்னு எதனா ஒரு வேலை செய்யலான்னு, திடீர்னு சலிப்பாயிரும். இன்றைக்கி வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து போட்டு உட்காந்தாச்சு. இதை செஞ்சு முடிச்சுட்டு சமையல் வேறு பண்ணணும். இந்த மாதிரி ஒரு கூடையில் என்ன வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை டப்பாவில் கொட்டி வச்சுட்டு மீதி இதில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதுவும் கல்லுப்பு கொட்டி வச்சுட்டு மீதி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா உளுந்து. இந்த மாதிரி பிரித்த பாக்கெட்லாம் ஒவ்வொரு டப்பாவில் வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். அதனால் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டப்பாவில் வச்சுக்குவேன். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அடுக்கி வச்சிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா முறுக்கு. இதில் வந்து மிளகா, காஞ்ச மிளகா போட்டு வச்சுருக்கேன். அது அப்படியே அடுக்கி வச்சுருக்கேன். இந்த டப்பாவில் பார்த்திங்கன்னா மாவு ஐட்டம்ஸ் மொத்தமாக இதில் போட்டு வச்சுருக்கேன். அதாவது கடலை மாவு, அதுக்கப்புறம் ராகி மாவு, இது எல்லாமே மாவு ஐட்டம் மட்டும் தனியாக ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒவ்வொரு ஐட்டமும் நம்ம தனித்தனியாக ஸ்டோர் பண்ணும்போது நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல வச்சிட்டோம்னா தேடிக்கிட்டே இருக்கணும்ல. நானும் இந்த மாதிரி சில தப்புகள் பண்ணுவேன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல வச்சுட்டு தேடிக்கிட்டே இருப்பேன். அதனால் இப்போலாம் வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு டப்பாவில் போட்டு, அரிசினா அரிசி அது ஒரு தனி டப்பாவில், மாவுனா மாவு இந்த மாதிரி தனி டப்பாவில், அப்புறம் கரம் மசாலாஸ்லாம் ஒவ்வொரு டப்பாவில் அது மாதிரி போட்டு அடுக்கி வச்சுக்கிறது. அப்புறம் இந்த டப்பா வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். 1+1 ஆஃபரு. ஒரு 4 பொருள் நம்ம இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம்ல, அதுக்காக. இதில் வந்து முருங்கைப்பொடி, அப்புறம் ரோஸ்மெரி இலை, அந்த தலைக்கு போடுறது, அப்புறம் ஃப்ளக்ஸ் சீட்ஸு, அப்புறம் சுக்கு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். நான் அடிக்கடி எடுக்கிற திங்ஸ்லாம் இங்கே வச்சுட்டு
அதுக்கப்புறம் நம்ம ரேராக யூஸ் பண்ணுற திங்ஸ்லாம் வந்து பெரிய பெரிய டப்பாலாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து இந்த செல்ஃபில் அடுக்கி வச்சிட்டேன். இது வந்து அஞ்சரை பெட்டி. கீழே வச்சா பசங்க இழுத்து கொட்டி விட்ருவாங்க. ஏன்னா இதில் வந்து மசாலா தூள்லாம் இருக்கா, அப்படியே எடுத்து எடுத்து கொட்டி விட்ருவாங்கன்னா, இல்லைன்னா கலக்கி விட்ருவானுங்க. அதனால் அது வந்து மேலே வச்சுட்டேன். இந்த செல்ஃபில் பாத்திரம் இருக்குது. இது ஏற்கனவே கொஞ்சம் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி அடுக்கி தான் வச்சேன். மறுபடியும் எல்லாம் களைஞ்சு கிடக்கு. அப்பப்போ களைஞ்சிக்கிட்டே தாங்க இருக்கும். இந்த மேல் செல்ஃப்லேயே வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் அடுக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு டப்பாவில் வந்து பிஸ்கட் போட்டு வச்சுருக்கேன். ஏபிசிடி பிஸ்கட் ஸ்நாக்ஸ் வாங்கினேன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இந்த டப்பாவில் போட்டு வச்சுட்டேன். அப்பப்போ ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் போட்டு கொடுத்துடுவேன். அப்புறம் இங்கே சைடில் ஒரு செல்ஃப் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மற்ற மளிகை சாமான்லாம் கொட்டி வச்சுருப்பேன். துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, பச்சைப்பயிறு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் போட்டு வச்சுருப்பேன். பார்த்திங்கன்னா கிச்சன் செல்ஃபு அடுப்புலாம் எப்படி கிடக்குது பாருங்கள். காலையில் பிள்ளைங்களாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டேன். ஏன்னா கோல்டாக இருக்கா, ரொம்ப டயர்டாக இருந்துச்சா, அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் எடுத்துட்டேன். அதனால் வந்து கிச்சனில் இந்த நிலமையில் இருக்குது. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும் இதுக்கு மேலே தான். சாருக்கு வந்து இப்போ குட்டி பசி வந்துருச்சு. அதனால் சாருக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணுமா, அதனால் வந்து மாதுளம்பழம் ஒன்று வாங்கிட்டு போகிறாரு. கத்தி வேணுமாம்மா. எடுத்துக்கோ. பார்த்திங்கன்னா எல்லாமே நீட் பண்ணியாச்சு. இதெல்லாம் வந்து டெய்லி யூஸ் பண்ணுற பொருள். எண்ணெய், அப்புறம் டீ தூள், காஃபி தூள், பெருங்காயத்தூள், உப்பு, சர்க்கரை, இதெல்லாம் டெய்லி யூஸ் பண்ணுவேன்னா அதனால் வந்து அடுப்புக்கிட்டேயே வச்சுக்குவேன். இது வந்து பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பும் ராகியும் கலந்து இருக்குது. பாப்பா வந்து ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்காக பாசிப்பருப்பும் ராகியும் ஒவ்வொரு கப்பில் போட்டு எடுத்திருந்தா, பண்ணிவிட்டு மீதி வச்சுருந்தா பாருங்கள். பசங்க வந்து ரெண்டுத்தையும் ஒட்டுக்கா மிக்ஸ் பண்ணிட்டாங்க. சரி ராகி மாவுக்கு அரைக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே வச்சாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா காலையில் வெஜிடபிள் ரைஸ் செஞ்சேன் பிள்ளைங்களுக்கு லஞ்சுக்கு, அதுதான் மீதி இருக்குது. அப்புறம் அப்படியே அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு இதில் பால் பொங்கிருச்சா அதை வந்து எடுத்து கழுவுறதுக்கு போட்டேன். கழுவுறதுக்கு போட்டு இதில் என்னென்னு பார்த்திங்கன்னா தண்ணி கோல்டாக இருக்குதுன்னு சொன்னேன்ல, கற்பூரவள்ளி இலையை போட்டு கொதிக்க வச்சிட்ருக்கேன். கொஞ்சம் சூடாக குடிக்கலாம் அப்படின்ட்டு. ஒரு மாதிரி தொண்டையெல்லாம் வலிக்குதா, அதனால் எல்லாமே எடுத்து வச்சிட்டேன். வாட்டர் கேனில் அது வந்து வாஷ் பண்ணது, அதனால் அப்படியே வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வீடு தான் பெருக்கிட்டு இருக்கேன். வீடு பார்த்திங்கன்னா நிறைய குப்பை, அதை அந்த இடமெல்லாம் க்ளீன் பண்ணனால நிறைய குப்பை சேர்ந்துருச்சு. பெருக்கி விட்டுட்டு மற்ற வேலைகள்லாம் ஒவ்வொன்றா பார்ப்போம். வீடு பெருக்கி முடிச்சுட்டு அரிசி தான் மாவுக்கு ஊற போட்டிருக்கேன். மாவு தீர்ந்து போச்சு. சரி நாளைக்கு இட்லி சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவுக்கு அரிசி ஊற போட்டாச்சு. கடையில் தான் கொடுத்து அரைச்சிருப்பேன். தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா சூடாயிடுச்சு. இதை ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் குடிச்சிக்கலாம், தொண்டைக்கு இதமாக இருக்கும். மாவு வந்து பார்த்திங்கன்னா கடையில் தான் கொடுத்து அரைச்சிக்கிறேன். ஏன்னா வீட்டில் அரைக்கிறதுக்கு டைம் இருக்க மாட்டேங்குது. கொஞ்சம் மாவும் நாங்கள் அதிக குவான்டிட்டியில் அரைக்கிறனால எங்கள் வீட்டில் குட்டி கிரைண்டர் தான் இருக்கா, அதில் ஒரு 4-5 தடவை போட வேண்டியதாக இருக்குது. அதனால் கடையில் கொடுத்து அரைச்சிப்பேன். இந்த சுடு தண்ணி வந்து கொஞ்சம் குடித்தா தொண்டைக்கு இதமாக இருக்கும். இதை குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து மாப்பு போட்டு விடணும். சுடு தண்ணி குடித்து முடிச்சாச்சு. குடிச்சிட்டு மாப்பு தான் போட்டுட்ருக்கேன். வீட்டை தொடச்சி முடிச்சுட்டு சமையல் பண்ணணும். எங்கள் வீட்டில் டெய்லி ரொட்டீன் இப்படி தான் போகும். டெய்லி வீடு துடைக்க மாட்டேன், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடு துடைச்சிப்பேன். பாதி வேலையை வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. அடுத்து சமைக்க வந்துட்டேன். என்னடா சமைக்கலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். சரி தக்காளி நிறையா இருந்தது, தக்காளி கடைஞ்சிருவோம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். காலையிலேயே வந்து காய் வெளியே எடுத்து வச்சுருந்தேன் ஃப்ரிட்ஜிலேருந்து. கோவக்காய் பொரியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. காயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன்னா அடுத்த நாள் வந்து எடுத்து கொஞ்சம் உணர விட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கவரில் போட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வைப்பேன். ஏன்னா அந்த ஈரம் பட்டு காய் வந்து சீக்கிரமாக அழுகிடும். அதனால் இப்படி எடுத்து ஒரு முரத்தில் போட்டு
காஞ்ச வாட்டி மறுபடியும் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். இதில் பாதி கோவக்காய் வந்து பொரியல் பண்ணணும், தக்காளி வந்து கடைஞ்சிடலான்னு எடுத்து வச்சுருக்கேன். என்னடா சமைக்கிறதுன்றதுலேயே பாதி பெண்களோட பாதி லைஃப் வந்து அதுலேயே முடிஞ்சு போயிடும். யோசிச்சு ஸோ நான் அப்படி தான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். என்ன சமைக்கலாம், இன்றைக்கி என்ன சமைக்கலாம், நைட்டுக்கு என்ன சமைக்கலாம், காலையில் என்ன சமைக்கலாம் அப்படின்ட்டு. நீங்களும் அந்த மாதிரி யோசிச்சுட்டே இருப்பீங்களா? கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி சமையல் வந்து தக்காளி கடைஞ்சிட்டு கோவக்காய் பொரியல் பண்ணலான்னு எடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா? கோவக்காயும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் வந்து நிறையா வாங்கியிருந்தேன் மார்க்கெட்டில். அது கொஞ்சம் பொரியல் பண்ணலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா ஈரமாக இருக்குது, தெரியுதா கவரு? இந்த ஈரம் பட்டு மேற்கொண்டு நம்ம இந்த ஈரத்தோடையே வச்சுருந்தோம்னா காய் வந்து அழுகிரும். அதனால் இந்த மாதிரி எடுத்து உணர போட்டு திருப்பி வேறு ஒரு காஞ்ச கவரில் நம்ம எடுத்து வச்சிடணும். ஈரமாக இருக்குது முருங்கைக்காய். இது வந்து கொஞ்சமாக உணர போட்டு அதுக்கப்புறம் வேறு ஒரு கவரில் நம்ம எடுத்து பேக் பண்ணி வச்சிடணும். இப்போ எனக்கு தேவையான காய் மட்டும் எடுத்து பொரியல் பண்ணிவிட்டு மீதி வந்து நான் பேக் பண்ணி வச்சுருவேன். இப்போ பார்த்திங்கன்னா சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சது. தக்காளி வந்து கடைஞ்சாச்சு, கோவக்காய் பொரியல் பண்ணிட்டேன். முருங்கைக்காவும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் முடிஞ்சது. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றினோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுவேன். சாதமும் வெந்துருச்சு. இதுக்கு மேலே வந்து பசங்கள்லாம் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் எப்போவுமே லஞ்சு சாப்பிடுவோம். இதுக்கடையில் வந்து நானும் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரணும். ரோஸையும் குளிக்க வைக்கணும். மணி பார்த்திங்கன்னா 3 ஆயிடுச்சா. ஸ்கூல்லேருந்து வந்துட்டானுங்க. வந்ததும் ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணிடுவாங்க. உடனே சேஞ்ச் பண்ணிடுவாங்களா, ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுக்கணும் இப்போதைக்கு. வந்ததும் பார்த்திங்கன்னா பிஸ்கெட் தான் கேட்டாங்களா, ஆளு கொஞ்சம் போட்டு கொடுத்தேன். பிஸ்கெட் சாப்பிட போகிறாங்களாம், வீடியோவில் காட்டிகிட்ருக்காங்க. ஓகே, ஹாய் சொல்லுங்கள். அது கடையில் வந்து மிஷினில் துணி போட்டேன்னா அதுதான் ஓடிட்டுருக்கு. பார்த்திங்கன்னா ஓடிட்டுருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரோஸியை தான் குளிக்க வைக்க போகிறேன். ரோஸியை வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் குளிக்க வச்சுருவேன். செவ்வாய்க்கிழமை குளிக்க வைப்பேன், இல்லைன்னா வெள்ளிக்கிழமை குளிக்க வைப்பேன். எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ குளிக்க வைப்பேன். இன்றைக்கி வந்து குளிக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க வச்சுருக்கேன். போன வாரம் வெள்ளிக்கிழமை குளிக்க வச்சது, இன்னும் குளிக்க வைக்கவே இல்லை. அதனால் இன்றைக்கி குளிக்க வச்சிடலான்னு குளிக்க வைக்கிறேன். ரோஸியை குளிக்க வச்சு பார்த்திங்கன்னா கட்டி போட்டாச்சு. கட்டி போட்டுட்டு அது கொஞ்சம் காயிட்டுன்னு அப்படியே விட்டுட்டேன் வெயிலில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேட்டு வீடெல்லாம் துடைச்சி விட்டேன் இல்லையா, அதனால் மேட்டெல்லாம் பொறுக்கி போட்டு துவைச்சிடலாம் அப்படின்ட்டு எடுத்து போட்டிருக்கேன். ஒரு 4 நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி மேட்டெல்லாம் எல்லா மேட்டும் வீட்டில் போடுற எல்லா மேட்டும் எடுத்து கம்ப்ளீட்டாக துவைச்சி போட்டுருவேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு வந்துட்டேன். குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் எல்லோரும் உட்காந்து லஞ்சு சாப்பிட்டோம். டெய்லியும் வந்து லஞ்ச் மட்டும் நாங்கள் எப்பவும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். மற்ற டைம்லாம் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைமில் சாப்பிடுவாங்களா, அதனால் லஞ்ச் எப்பவும் பிள்ளைங்க வந்ததுக்கப்புறம் தான் சாப்பிடுவோம். பெரியவன் மட்டும் 6 மணிக்கு தான் வருவாள். 6 மணிக்கு நம்ம லஞ்சு சாப்பிட முடியாதுல்ல, அதனால் அவள் வந்து சாப்பிட்டுக்குவா. அவள் 10th போனதுனால இந்த வருஷத்துலேருந்து அப்படி சாப்பிட்டுட்ருக்கோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி ஆடி கடைசி செவ்வாயில், அதனால் முருகருக்கு வெத்தலை தீபம் ஏற்றி ஈவினிங்காக வந்து சாமி கும்பிட்டாச்சு. சூப்பராக சாமி கும்பிட்டுட்டு பிள்ளைங்களாம் வந்து ஹோம்ஒர்க் உட்காந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பசங்களும் வந்து பார்த்திங்கன்னா பட்டையெல்லாம் போட்டுட்டு ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு இந்த நாள் வந்து இப்படி தான் போச்சுங்க. இது வந்து என்னோடய மதியத்துலேருந்து ஈவினிங் நடக்கிற வரைக்கும் நான் வீடியோ போட்டிருக்கேன். எங்களோட நாள் இப்படி தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க.